அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல்ஸ் வைஸாகவும் சரி, கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் எடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான். ஒரு ஃப்ரைடே வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் க்ளோசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் சைடு கரெக்டாக இருந்தது. பட் ஃப்ரைடேவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17க்கும் ஏப்ரல் 21க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருந்தது. ஸோ அந்த கேப்பை டச் பண்ணிட்டு, அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஒரு ரெக்கவரி ஆன மாதிரி க்ளோசிங் நடந்திருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகல. அதாவது பேங்க் நிஃப்டி எல்லாம் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 54,664, பட் ஓப்பனிங் 54,610, கிட்டத்தட்ட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே, அதாவது ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் ஒவ்வொரு மாதிரி ஓப்பன் வச்சு, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ இப்போ ஹேங்கிங் மேன் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆன மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பை சைடு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுத்ததுக்கு காரணம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு தெரியும் நிஃப்டியில் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அந்த நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி அவ்வளோ மேலே வரல. ஃபின் நிஃப்டி எல்லாம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல தான் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்தது. ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே கொஞ்சம் பை வந்திருக்கு. பை கிட்டத்தட்ட க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு க்ளோசிங் தான். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பயர் இருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸை மட்டும் கால் ஆப்ஷன் ஹெவியா பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மற்ற ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ பெரிய அளவில் கால் ஆப்ஷனை செல்லோ பையோ பண்ணல. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா பையோ செல்லோ பண்ணல, ஒரு ஈக்குவல் க்ளோசிங்ல தான் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சென்செக்ஸ்ல மட்டும் கால் ஆப்ஷன் ஹெவியா பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பா என்ன சொல்றதுன்னா, நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால கொஞ்சம் சென்செக்ஸ்ல ஹெவியா பையிங் நடந்திருக்கு. ஓகே, என்எஸ்சில பார்த்தீங்கன்னா மொத்தம் 2992 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1532, டிக்ளைன்ஸ் 1375. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிக்ளைன்ஸை விட கொஞ்சம் தான் அதிகம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல மேலே வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவ் அதிகமாக இருந்தால் கூட ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அன்சேஞ்சு 85, 52 வீக் ஹைல 24 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 28 ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 52 வீக் ஹை லோ கொஞ்சம் என்ன சொன்னா, இந்த டேட்டாஸை வச்சு நாளைக்கு எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ அப்பர் சர்க்யூட் 67, லோயர் சர்க்யூட் 88. ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எப்படி இருக்கு, காலையில இருந்தா இந்த ஐடி செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் டவுன் சைடே தவிர ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தான். கிட்டத்தட்ட ஆட்டோ செக்டாரா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா, ஃபார்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் செக்டார் தான். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம், இன்னும் இன்வெஸ்டர்ஸ் தாக்கு பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த யூஎஸ்டி, அந்த ரூபாயினோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. மேபி ஃபால் ஆகும் தான் எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. பட் இந்த ரிலையன்ஸ் Q4, அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரே ஸ்டாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிஃப்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே கொண்டு நிறுத்திருக்கு. ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு HDFC 0.47, ஐசிஐசி பேங்க் 1.71, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2.34%, ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 5.26% பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மற்றபடி M&M, மாருதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங். TCS, இன்ஃபோசிஸ் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் எல்லாம் கிடையாது, 0.13% தான். ஸோ மற்றபடி செக்டாரா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 52 வீக் ஹை லோ, இந்த அட்வான்ஸ் அப்படி என்எஸ்சி டேட்டாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல்ஸாக பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்
ஆல் டைம் ஹை தான். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,098. ஸோ இந்த இடம். ஸோ நாளைக்கு நம்ம பை வந்து பை வந்து பண்ணலாம். ஸோ 56,098 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைனா பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆன இடத்துலேருந்தே ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கிடையாது. ஏன்னா ரிலையன்ஸ் கண்டிப்பாக ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஸோ மற்றபடி HDFC, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங். அதனால ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பாசிட்டிவ்ல மேலே கொண்டு போயிட்டு தான் ஒரு செகண்ட் ஆஃப் ஆனால் இறக்குவாங்களே தவிர ஸோ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டவுன் சைடு ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட டார்கெட் வந்து 56,095, இன்னொரு 500 to 600 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ நம்ம ஒரு அப்சைட் வந்து பேங்க் நிஃப்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா ஆல் டைம் ஹை தான் 56,094. இந்த ஆல் டைம் ஹை தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 56ல இருந்து ஒரு 1500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்ல. ஸோ அகைன் வந்து பை எடுத்துட்டு இருக்கு. ஸோ மேபி இது சேனலா ஒர்க் அவுட் ஆனா 56,095ல இருந்து 54,422 வரைக்கும் அகைன் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பையும் செகண்ட் ஹாஃப் செல்லிங் வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம் நாம. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ். ஸோ பேங்க் எக்ஸோட ஆல் டைம் ஹை தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 64,328. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஆல்ரெடி பிரேக் அவுட் எடுக்க போகுது. நாளைக்கு ஒரு சின்ன கேப்பை விழுந்தா கூட ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு. ஸோ எங்க 24,226க்கு மேலே தான் கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நாளைக்கோட கண்டினியூவா பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 400 பாயிண்ட்ஸ் 24,794 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அங்க வந்துட்டு வேணா 15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆன வேணா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர ஸோ இப்போது காலையில ஃபர்ஸ்ட் மார்னிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு நிஃப்டி 50ல. சென்செக்ஸும் சேம் அதே மாதிரி தான். சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 80,218ல ஒரு பை சைடு பிரேக் அவுட்டே நடந்திருக்கு. அடுத்த டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபின் நிஃப்டி என்ன பண்ணலாம்? ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு பை எடுத்துட்டு இருந்த மார்க்கெட் தான் கொஞ்சம் வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் ஏன் பை சொல்றேன்னா எந்த இடம் இந்த கேப் ஃபில்லிங் இடத்த டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மிட் கேப் 50 எல்லாமே அதே தான். ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு பை சைடும் செகண்ட் ஹாஃப் வேணா ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அஃபெக்ட் ஆனா கொஞ்சம் செல் சைடும் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நாளைக்கு ஒன் சைடு பை மார்க்கெட் கூட எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸும் க்ளோஸ் அதாவது ஈக்குவலா தான் இருக்கு. அதாவது ரொம்ப ஒரு இப்போ ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஹெவியா வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு ஒன் சைடு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில்ல காலையில மார்னிங்ல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ஸோ இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்தா மார்க்கெட் வந்து நிக்குது. மேபி இந்த 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆனா ஓப்பன் ஆனா ஸோ அங்கிருந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா எக்ஸாக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ்லயே ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நல்லா growth கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுதான் செல்லிங் ஜோன். ஸோ இங்க இருந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வரைக்கும் வந்திருக்கு. இதோட கண்டினியூஷன் எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா 5,300 வரைக்கும் வரதுக்கான இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ ரன் ஆயிட்டு இருக்குன்னா 5,350. ஸோ இந்த இடத்துல நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாமா ஒரு பேப்பர் ட்ரேடிங்னா? ஸோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் இல்லை. மேபி அடுத்த சப்போர்ட் ஜோன் வேணும்னா எந்த இடம்னு சொல்லிடுறேன். ஒரு டெம்பரவரி சப்போர்ட் ஜோனா வேணா ஒரு 5,335 வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கூட வேணாம், நம்ம வந்து 5,300 பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து வைக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங்னா தான் இருக்கு. ஸோ ஒன்று செல்லிங் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. அதாவது 5,350ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 5,300 வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். 5,300 வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டல் போட்டு கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் அங்கே வந்து பை வேணா ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு கண்டிஷன்.
அப்படி இல்லை நான் வந்து ரொம்ப பொறுமையாக நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அகைன் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஜோனுக்கு வரும். 5420க்கு வராமல் மறுபடியும் இறங்காது. 5420க்கு வந்தால் ஸோ தாராளமாக நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும். இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து இந்த ஹையை ஸ்டாப் லாஸாக போடணும். ஸோ இவ்வளோ தூரம் யாருங்க போடுறது? இந்த ஹை வரைக்கும் ஸ்டாப் லாஸ் எப்படி போகிறதுனா 5420 இல்லை 5300 வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம பை செல் வந்து எடுத்தா அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து குறையும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நினைச்ச மாதிரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ காலையிலே சொல்லியிருந்தோம் ஒரு கேப் அப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம பை சைடு வந்து தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வேற எந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சான்சஸ் வந்து கிடையாது. இன்னைக்கு ஹை வந்து 270.7. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும் ஸோ நம்ம ஒரு பை சைடு வந்து ட்ரேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் சைடில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரூட் ஆயில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்டரில் நிற்குது, கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. செல்லிங் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5420 ஒரு 80-70 பாயிண்ட்ஸ் பக்கம் இறங்கிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக சென்டரில் வந்து நிற்குது. ஸோ இதுவும் இறங்கும், நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா 5300 வந்தால் பை எடுக்கலாம், இல்லைன்னா 5420 மறுபடியும் இந்த ரெக்டாங்குலர் ஜோனுக்குள்ளார மார்க்கெட் இந்த செல்லிங் ஜோனுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா ஸோ நாம வந்து தாராளமாக வந்து செல்லிங் வந்து பண்ணலாம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இடம் 1 2 கிட்டத்தட்ட ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா 5300 வரைக்கும் இருக்கு. ஸோ அதான் செல்லிங் வந்து இன்னைக்கு 5300 வரைக்கும் இருக்கு. நடுவில் போனீங்கன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் கொடுத்து பண்ற மாதிரி தான் இருக்கும், வேற வழி வந்து கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ரோத்திங் நல்ல ஒரு க்ளோசிங்ல இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஒன் சைடு இல்லைன்னா கேப் அப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஒன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் வேணா நம்ம கொஞ்சம் செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.